Hi friends, இன்னைக்கான வீடியோவில் நம்ம bc547 டிரான்சிஸ்டர் வச்சு ஒரு சூப்பரான ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஈஸியான கனெக்ஷன்ஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது செய்ய தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்துடலாம். bc547 டிரான்சிஸ்டர் இதோட பின் டீட்டெயில்ஸ் நான் டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்லிடுறேன். 10K ரெசிஸ்டர் தேவைப்படும் ஒன்று. தென் 100 UFல ஒரு கெப்பாசிட்டர் 25 volts தான் எடுத்திருக்கேன். தென் 9 volt பேட்டரி அண்ட் அதோட கிளிப்பும் தேவைப்படும். தென் ஆடியோ ஆக்ஸ் கேபிள் தேவைப்படும். இதோட ஒயர் டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் சொல்லிடுறேன். தென் 4-inch ஸ்பீக்கர் தேவைப்படும். ஸோ நீங்கள் எந்த ஸ்பீக்கர் எடுத்தாலுமே 2 டெர்மினல் இருக்கும். ஸோ 2 டெர்மினலில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது, நம்மளாக பார்த்து சால்டரிங் பண்ணிக்கிறது தான். ஸோ நானும் இப்போ சால்டரிங் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம bc547 டிரான்சிஸ்டரோட பின் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பின் வந்து கலெக்டர், தென் செகண்ட் பின் சென்டர் பின் வந்து பேஸ், தென் தேர்ட் பின் வந்து எமிட்டர். தென் இப்போ நம்ம ஆக்ஸ் கேபிளோட ஒயர் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் 3 ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் அண்ட் இன்னொன்று தான் நம்மளுக்கு தேவையில்லாதது. ஸோ அதை நம்ம கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையானது ப்ளஸ் அண்ட் மைனஸ், பிளாக் அண்ட் ரெட் தான். ஸோ இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம bc547 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம எல்லா காம்பனன்ட்ஸுமே சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ ரெசிஸ்டரோட ஒரு எண்டு வந்து நம்ம டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டு வந்து செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பின்மே எதுலேயும் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டச் ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும், அதனால் ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ தென் செகண்ட் வந்து நம்மளோட கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டரில் 2 பின் இருக்கும். ஸோ சின்னதாக இருக்கிறது வந்து சின்னதாக ஒரு டெர்மினல் இருக்கும், அது மைனஸ். தென் பெருசாக இருக்கிறது வந்து ப்ளஸ். அவங்களே டினோட் பண்ணியிருப்பாங்க அந்தந்த பின்னுக்கு ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, தென் கெப்பாசிட்டரோட மைனஸ் வந்து நம்ம டிரான்சிஸ்டரோட தேர்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்டரிங் பண்ண. ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஸ் கேபிளோட மைனஸ் வந்து சென்டர் பின் பேஸ் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் ஆக்ஸ் கேபிளோட ப்ளஸ் வந்து நம்ம கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இப்போ நம்மளோட பவர் சப்ளை இருக்குல்ல, பவர் சப்ளை வந்து மைனஸ் பவர் சப்ளை வந்து தேர்ட் பின்னில் கொடுத்துட்டு தென் ப்ளஸ்ஸை வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஸ்பீக்கரோட ஒரு எண்டு இருக்குல்ல, அது வந்து நம்ம டிரான்சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சால்டரிங் பண்ணுறேன். எல்லா சால்டரிங்குமே டைட்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஸ்பீக்கரோட இன்னொரு டெர்மினல் இருக்குல்ல, அதையும் நம்ம பவர் சப்ளையோட ப்ளஸ், அதாவது கனெக்டரில் இருக்க ப்ளஸ் இருக்குல்ல, இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லா கனெக்ஷன்ஸுமே டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆக்ஸ் கேபிள் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்ரி கனெக்டர் வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் மொபைலில் எந்த MP3 ஃபார்மெட்டில் ப்ளே பண்ணாலும் அது நம்மளோட ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கரில் கொஞ்சம் சத்தமாகவே கேட்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அண்ட் இதில் கொஞ்சம் வந்து கரக்கரன் சவுண்டு தான் கேட்கும், வேறு ஒன்றும் இல்லை. பாஸ் பூஸ்டட் சாங் கேட்டோம்னா தான் கொஞ்சம் அது மாதிரி இருக்கும். ப்ளசண்ட்டான நார்மல் சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கிளியராகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஃபயாஸ்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.